ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா ஒரு 4 நாள் ஹாலிடே, அதனால் வந்து என்னால் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. இப்போ கூட பாருங்கள் என் மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ டல்லாக இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து கேஎல்ல வந்து டைம் ஸ்கொயரில் வந்து நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து தான் வந்து ஐம் டேக்கிங் பஸ் டு கோ சிங்கப்பூர். இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி சண்டே, ஹாலிடே முடிஞ்சு எல்லாருமே போகிறாங்க. நான் அங்கே உள்ள க்ரௌட் பார்த்துட்டு ஐ வாஸ் ரியலி ஷாக். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா வந்து இந்த பெர்ஜயா டைம் ஸ்கொயர் இங்கே தான் வந்து பஸ் வரும் நம்மளுக்கு. ஓகேவா? இங்கே தான் வந்து எல்லா பஸ்ஸுமே வரும். நானும் வந்து என்னோடய பஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ என்னோடய டைம் வந்து 1:45 இன்னும் வந்து டைம் இருக்குது போகிறதுக்கு. பார்த்துக்கிறங்க. ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம். 2 லொக்கேஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று டிபிஎஸ், அங்கேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும். இன்னொரு லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஜயா டைம் ஸ்கொயர். ஓகேவா? இந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் வந்து பஸ் எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் பஸ். இன்றைக்கி நான் வரும்போது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், சேம் போகையில் அதே ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சண்டே, கண்டிப்பாக எல்லாருமே ரிட்டர்ன் ஆகுவாங்க. இன்றைக்கி நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போகிறேன்னு தெரியலை. ஸோ லெட்ஸ் see what will happen. உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாருமே உங்களோட கிறிஸ்மஸ் லீவை வந்து எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ ஹோப் எல்லாருமே வந்து செம்மையாக ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, ஹாலிடேயை. ஸோ வந்து எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். அப்புறம் வந்து மலேசியாவில் பார்த்திங்கன்னா நேற்று வந்து தளபதி திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வந்து இங்கே நடந்திருக்கு. தளபதி திருவிழாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மலேசியாவே வந்து வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. என்னால் வந்து போக முடியலை. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. ஓகேவா? போகணும் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஹாலிடேயில் வந்திருக்கோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நினச்சிருந்தேன். அங்கே போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அந்த க்ரௌடெல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் வந்து ஐம் பிக் ஃபேன் ஆஃப் அஜித் ஏகே, மிஸ்டர் ஏகே. ஏன்னா அவர் மலேசியா வந்து கூட என்னால் வந்து போய் பார்க்க முடியலைன்னா வேலை ஒர்க் இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து போக முடியாமல் போச்சு. ஐ ரியலி மிஸ் டு சி மிஸ்டர் ஏகே, அஜித் சார். கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து அஜித் சாரை வந்து நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். இட்ஸ் மை ஒன் ஆஃப் ட்ரீம். எல்லாத்துக்குமே